மகர ராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் 2ஆம் வீட்டில் உட்காந்து வக்கரமாகி என்ன பண்ணிட்டு இருக்காரு? நல்லாங்காட்டிலே ஒரு சோத்துக்கு உழைச்சி பாடுபட வேண்டும். கஞ்சி வாய் கேட்டினா கை கேட்டில் கை கேட்டாங்காட்டில் இன்றைக்கி வாமா நாளைக்கு வாமா வந்து சொல்லி அன்றாட கூலியாக இருக்குது. மாத சம்பளம் வந்தாலும் மாத சம்பளம் பிடிச்சி கொடுக்குறான், போஸ்ட்போன்மெண்ட் மெதுவாக கொடுக்குறான், கொடுக்குறது இல்லை கொள்றது இல்லை. 52 மாதம் ஆச்சு, இப்படி ஆச்சு, இப்படிலாம் புலம்பெல்லாம் இருக்கும். இதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு நமக்கும் பழக்கமாக எடுத்து இல்லைன்னு தரித்திரம்ன்றது சனீஸ்வரருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப தப்பான விஷயம். எளிமையான வாழ்க்கை வாழணும்னா தரித்திரம் நஷ்டமாகலாம். அதனால் ரொம்ப தப்பான அம்சங்கள்லாம் சொல்கிறாங்க. சனீஸ்வரன் தரித்திரம் இல்லை, திருப்தியான வாழ்க்கை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு மேன். போதும், சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டால் போதும், அலங்காரம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த பர்பஸ் ஆஃப் இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்காக போடுறத அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் போடலை. அதனால தான் சனீஸ்வரன் தரித்திரம் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. தரித்திரமே இல்லை. அதாவது இவ்வளோ தான் பணம் வாழ்க்கையில் வேணும், இவ்வளோ தான் மெட்டீரியல் பெனிஃபிட் வேணும், நீங்கள் இடம் போட முடியுமா? முடியாது. அதனால தான் பகவான் சனீஸ்வரன் மூலம் இவங்களுக்கு இவ்வளோ தான் ஒரு நிர்ணயத்தை வைக்கிறது தான் சனீஸ்வரன். அந்த அளவுகோல் தான் சனீஸ்வரன். அதனால் அவனுக்கு இப்போ நல்லா ஆகிடனால பழையபடியே பெண்டிங் ஒரு சொல்லக்கூடாது. அத்தனை இதுக்கும் அவன் தான் கொடுக்கணும். இந்த ராவணேஸ்வரன் கேளு. ராவணேஸ்வரன் கேட்டால் ராவணேஸ்வரன் காலத்தில் அது சனீஸ்வரன் ஒரு வழி அடித்து நொறுக்கினார். நான் எதுவுமே அளவு கிடையாதுன்னா அளவு இல்லாத இதாக உண்டா? அதனால் சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த நிறைய அள்ளி கொடுக்குற காலமாக இருந்து ஒவ்வொரு மாதம் இருந்து செயல்படுத்தி உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு கவரையும் இல்லை, குறையில்லாத கோவிந்தா தான். நிறைவே இருக்கும், நிறைவு செய்யக்கூடிய நிலைமையில் அந்த அமைந்திருக்கிற இந்த வக்கர நிவர்த்தி அடைந்த